பிரைஸ் லார்ட் பிரதர். உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு கர்த்தர் அறிகிற அறிவுக்குள்ள நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டேன் பிரதர். ஆவிக்குள்ள காரியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் பைபிள் முழுசாக படித்தாலுமே அதில் ஓமைகள், அதில் அர்த்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் உண்மையான வெளிப்பாடு சத்தியங்கள் தெரியாமல் இருந்தது. ஆனால் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் பிரதர். நிறைய பாடங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு எசேக்கியேல் இந்த எலும்புகளின் தரிசனத்தை பற்றி சொன்னீங்க. அது அப்புறம் குயவன், அப்புறம் வாலிப பிரயாசத்திலே சிருஷ்டிகரின் நினை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. ஏன்னா அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருந்தது. அதில் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது அந்த பிரசங்கியில் வர்றத. அந்த வசனங்களுமே ரொம்ப ஆழமாக பயஞ்சது. அப்புறம் மர்மம். அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இருந்த அந்த சபையில் உள்ள கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே சத்தியம் இல்லைங்கிறத நிறைய காரியங்களை புரிஞ்சுக்கிட்டோம். எதுலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்தி கிறிஸ்துவ பற்றினது, அப்புறம் நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ரேப்சர் அதை பற்றி, அப்புறம் தசம பாகம், அப்புறம் பார்த்திங்கன்னா இயேசுவின் இரண்டாம் வருகை. இது எல்லாமே மாற்றான கருத்துக்களை தான் மாறுபடுற கருத்துக்களை தான் நாங்கள் நினச்சி அதுதான் சத்தியம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ண பிறகு தான் நிறைய கற்றுக்கிட்டோம். இருந்தாலும் இப்பொழுதும் ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் மோண்டு கையில் எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். இன்னும் முழு பக்கெட் நாங்கள் சாப்பிடலை. இன்னும் மேலும் மேலும் கற்றுக்கொள்ள நாங்கள் விருப்பப்படுறோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து இன்னும் தொடங்க போகிற புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய பாடங்களையும் கற்று அறிவை நிறைய பெருக்கும்படியாக செய்யும்படியாக பிரதற்காக அங்கே ஜெபித்து தேவன் தாமே ஆசீர்வதிக்க நான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.